ஹலோ, நான் உங்கள் வர்ஷினி. இன்னைக்கு நம்ம சென்னை நந்தம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டருக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சினிமா எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. பிராட்காஸ்ட் சினிமா என்டர்டைன்மெண்ட்ஸோட 2026 எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து கேமராஸ் மற்றும் சினிமாக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏராளமான ஸ்டால்ஸ் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இங்க பிராண்ட் டை அப் வச்சு இங்க ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கமான். ஹலோ சார், நம்ம வந்து இப்போ ஒரு லென்ஸ் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து கேமராக்கு யூஸ் பண்ற லென்ஸ் எல்லாத்தையும் பத்தி டீடைல்ஸ் வந்து சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், இப்போ லென்ஸ் பத்தி பேசிக்கா ஒரு நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும், கேமரால யூஸ் பண்றது. ஓகே, அத பத்தி எக்ஸ்ட்ரா இன்னும் ஏதாவது சொல்லுங்க சார். எக்ஸ்ட்ரா சொல்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் கேமராஸ் அண்ட் லென்சஸ் சேல் பண்றோம். என் கடை நேம் வந்து ஐ ட்ரேட் ஜோன், கோடம்பாக்கத்துல இருக்கு. இங்க நாங்க ஃபோக்கஸ் பண்றது ஒன்லி ஃபார் சினிமா லென்சஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லென்சஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. இப்போ எல்லாமே ஒரு கேட்டகரியில் நான் கொடுக்குறேன். மொத்தம் இங்க 6 கேட்டகரி லென்ஸ் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கோப் லென்சஸ் இப்போ நம்ம வச்சுட்டு பாத்தீங்களா, இது வந்து ஃபார் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக் யூஸ் பண்றது. மேக்ரோ ஃபோட்டோ, ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக் அந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அது இது வந்து நியூ, இது வந்து லேட்டஸ்ட் ஏர்லெஸ் லென்ஸ். இது பாத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டா 10 லென்ஸ் கிட்ட வரும். அப்பதான் ஒரு 35 lakhs கிட்ட வரும் இந்த லென்ஸ். ஒரு கேட்டகரியில இருக்கு. இங்க ஃபோக்கஸ் பண்றது கம்ப்ளீட்டா வந்து சினிமா அண்ட் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி லென்சஸ். இப்போ இந்த லென்ஸோட பிரைஸ் எவ்வளவு சார்? ஸோ இது வந்து டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா மூணு லென்ஸ் வரும் டோட்டலா கிட்ட. இந்த லென்ஸ் வந்து டோட்டல் 15 lakhs கிட்ட. ஓகே ஓகே, இப்போ இந்த லென்ஸ்லாம் எடுத்து பார்க்க முடியுமா? கட்டணும். ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா பேசிக்கா வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சோனி FX3, FX6, FX9 அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப காம்பாக்டா இருக்கும். கிம்பல்ல யூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி கேமரா, நம்ம கிம்பல்ல யூஸ் பண்ணலாம், ட்ரோன்ல யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணலாம். இந்த கம்ப்ளீட் கேமரா இந்த கம்ப்ளீட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா 4 lakhs முடிஞ்சிடும். இந்த கிட்டே வந்து 4 lakhs வரும். டோட்டலா 4 lakhs இன்க்ளூட் இந்த கேஸோட வந்துரும். ஓகே. இது லென்ஸ் ஓபன் பண்ணிக்கிறோம். லைட் வெயிட்டா இருக்கும். ஓகே. லைட் வெயிட்டா இருக்கும். சினிமா குவாலிட்டில இருக்கும் டோட்டலா. இப்போ இந்த எல்லா லென்ஸ்மே லைட் வெயிட் லென்ஸ் தான். நல்ல லைட் வெயிட். இது மீனா வந்து நாட் ஓன்லி கேமரா, நீங்க ட்ரோனோட போட்டு யூஸ் பண்ணலாம். சோ எனி ரெக்யர்மென்ட் எதுனாலும் நீங்க வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் அங்கே கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்க ஸ்டால் வந்து டைஃபை 92 சீரிஸ் லைட் 92 சீரிஸ் லைட்ஸ்க்கு வந்திருக்கு. ஃபோட்டோகிராஃபி அக்சசரிஸ்க்கான தேவையான எல்லா அக்சசரிஸுமே இருக்கு. ப்ளஸ் ஸ்டுடியோ லைட்ஸ் வேரியன்ட்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் அமேச்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டு ப்ரொஃபஷனல் வெட்டிங் ஷூட் தேவையான லைட் செட்டப்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. லைக் 250 வாட்ஸ், 150 வாட்ஸ், 450 வாட்ஸ் லைட்ல இருந்து RGB வீடியோ லைட், ஸோ ட்ரைபாட், மோனோபாட், எல்லா ஃபோட்டோ வீடியோக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டுடியோ அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம லைட்ஸ் வந்து பிராக்டிகலா பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம். 250 வாட்ஸ் இருக்கு. இது இனிஷியல் லெவல் ஸ்டார்டிங் ரேஞ்ச் அவுட்புட் இருக்கு நம்ம லைட்ஸ். ஸோ 250 வாட்ஸ் இதோட பாக்கெட் RGB டைப் இருக்கு. அது 150 வாட்ஸ்ல எல்லாமே இருக்கு. 250ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரேஞ்சஸ் நம்ம கிட்ட 450 வாட்ஸ் இருக்கு, 500 வாட்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி 500 வாட்ஸ் இருக்கு. 500 வாட்ஸ் வந்து பை கலர் லைட் இருக்கு. ஸோ ஒயிட் அண்ட் வார்ம் ஒயிட் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்மளுக்கு இதுல 20 FX மோட்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லா லைட்ஸுமே நம்ம பிராண்ட்ல மொபைல் அப்ளிகேஷன்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து இது RGB வீடியோ லைட், இது RGB இருக்கு. இது சேம் பை கலர், இது RGB இருக்கு. நம்மளுக்கு 6 கலர்ஸ் வந்துடும் RGB மோடு. ஸோ நம்மளுக்கு என்ன பிரைட்னஸ், என்ன வேரியன்ட் வேணுமோ நம்ம கிடைக்கும். இதுலையுமே நம்ம எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நம்ம டிவி, ஆம்புலன்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பேக் அண்ட் ஷூட் பண்ணும்போது கீ லைட்டாகவும் சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்ல நம்ம சாஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளுக்கு டிஃப்யூசர், இன்டீரியர் லைட், ஸோ அந்த மாதிரியுமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் ரேட்டிங் எப்படி சார் வரும்? நம்ம கிட்ட இந்த லைட்ஸ் எல்லாமே 4000 ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அரௌண்ட் 12,000 15,000 ரேஞ்சஸ் வரைக்கும் நம்ம கிட்ட லைட்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இது கூட நம்ம அடிஷனல் அக்சசரிஸ் லைக் சாஃப்ட் பாக்ஸ், டிஃப்யூசர் இந்த மாதிரி போக எல்லா காம்போனன்ட்ஸ் நம்ம செட்டப் பண்ணி தரோம். நமக்கு என்ன கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி செக்மெண்ட் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம். இப்போ பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, கேமராக்கு பிகினர்ஸ் இருக்கவங்களுக்கு நீங்க வந்து எந்த லைட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இனிஷியல் பிகினர்ஸ்க்கு நம்ம 250 வாட்ஸ்ல இருந்து சஜஸ்ட் பண்றோம். ஸோ இன்கேஸ் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் அட்வான்ஸ் நம்ம 450 வாட்ஸ் இருக்கு பை கலர் லைட்ஸ். ஸோ 450 வாட்ஸ்ல இருந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம். இது ரெண்டுத்துக்கும் இப்போ வந்து கிளாரிட்டி டிஃபரன்ஸ், இந்த அந்த மாதிரி அவுட்புட் டிஃபரன்ஸ் இருக்கு. லைக் இது கொஞ்சம் நம்ம போர்ட்டபிளா இருக்கும். நம்ம எல்லா மீன்ஸ் அவுட்டோர், இன்டோர் ஷூட் பண்ணும்போது நம்ம ஈஸியா கவர் அப் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம RGB எல்லா மோட்ஸ் எல்லாமே கூட வருது. ஸோ A to Z நம்மளுக்கு அக்சசரிஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒன்லி கரண்ட் மூலமா ஆப்ரேட் பண்றது மட்டும்.
ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ரிமோட் வர லைட்ஸுமே இருக்கு. ஸோ நம்ம ரிமோட் அந்த மாதிரி கண்ட்ரோல் ஓகே பண்ணி இது ஈஸி டு மூவ் லைக் ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கு. போர்ட்டபிளா இருக்கும் Portable. ஹேண்டியா இருக்கும். கொஞ்சம் 450 வாட்ஸ் மேலே நம்மளுக்கு ஃபுல்லா ஸ்டேஜ் அந்த மாதிரி கவர் பண்ணலாம். Okay. 2 லைட்ஸ் வச்சு நம்ம ஒரு வெட்டிங் ஷூட் அந்த மாதிரி போர்ட்ரேட் கவர் பண்ணலாம். ஸோ லைக் இன்டோர் ஸ்பேஸ்ல சம்திங். ஓகே ஓகே சார் உங்க ஸ்டால் பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த ஸ்டால்ல என்னென்னலாம் நீங்க கவர் பண்றீங்க? இன்னொரு நம்ம என்ன டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம்னா we have a live projection setup there with switches cameras இதெல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு லைவ் ப்ரொடக்ஷன் switches இருக்கு. we have a cinema camera Sarsa Cine camera இருக்கு. we have Blackmagic Pixis 12K camera இருக்கு. so இந்த பக்கம் we have a post production setup. so ஒரு பக்கம் நம்ம ஷூட் பண்றது and this time like இதுல வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் ஷூட் நம்ம என்ன மாதிரி எடிட் பண்றோம். ஸோ we have all those setups. we have ISO monitors also connected. so like end to end solution நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த கேமராஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டீடைலா? Yeah, so this is a box-type camera. This is called as a Pixis 12K. So இந்த கேமரா வந்து it is a full frame camera. So இதுல வந்து நம்ம 12K, 9K, 4K ல ஷூட் பண்ணிக்கலாம் நம்ம. So எல்லாம் so this is the first time we are giving it as a riggable camera. So riggable camera மாதிரி நம்ம all எப்பவுமே ஹேங்கிள் கேமரா இருக்கும். So this time we have come up with riggable camera. இதோட பிரைஸ் ரேட்டிங் You can check our website. So website check பண்ணீங்கன்னா like you'll be getting all the details. ஓகே இந்த செட்டப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? So in the setup வந்து we have a post production setup. So editing வந்து we have a speed editor. So நம்ம like systemல தள்ளி கட் பண்றதுக்கு பதிலா we have a separate okay. like நம்ம Scroll easy scroll பண்ணிக்கலாம். இதுல நம்ம in and out கட் பண்ணிக்கலாம். So all the things we have and we have another panel for color correction. So color correction இப்போ நம்ம சிஸ்டம்ல ஒரு வீலர் ட்ராக் பண்றது we can just run the wheels and so that நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ சிஸ்டம்ல ஒண்ணா நம்ம செக் பண்ணி பண்றதுக்கு இந்த மாதிரி அடிஷனல் பேனல்ஸ் ஆல்சோ we are providing. அண்ட் இந்த ஸ்கிரீன் எடிட்டர் நீங்க பை பண்ணீங்கன்னா Camens Resolve போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரே உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே ஹலோ சார் வணக்கம். இப்போ நீங்க ஒரு புக் ஸ்டால் போட்டுருக்கீங்க. என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? இது சினிமா இண்டஸ்ட்ரிக்காக டைரக்டரிங். அது வெரைட்டி சினிமா டைரின்னு வந்தது. இப்போ அது வெரைட்டி இருந்து வர்கீஸ் சினிமா டைரக்டரியாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். பாஸ்ட் 34 இயர்ஸ் அந்த டைரக்டரி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இது த்ரூஅவுட் சவுத் இந்தியா ஃபுல் இண்டஸ்ட்ரி கவர் பண்ணும். தமிழ் எல்லா சினிமாஸோட டீடைல்ஸும் இருக்கும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி எல்லாமே அதில் இருக்குது. இப்போ பிகினர்ஸ் கத்துக்கிறதுக்கு மாதிரியான புக்ஸ் வந்து என்ன மாதிரி புக்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்துட்டு ஹவு டு நோ த சினிமா இண்டஸ்ட்ரி, வேற எங்கே இருக்காங்க, என்ன லொக்கேஷனில் இருக்காங்க. இது வந்து ப்ரொடியூசர்லேருந்து டேரக்டர்லேருந்து ஷூட்டிங் லொக்கேஷன் அப்புறம் எக்யூப்மெண்ட் ஹையரிங்லேருந்து எல்லாமே இதில் கிடைக்குது. ஆக்சுவலி இது 2 வால்யூமாக வருது. வால்யூம் 1 வந்து ஆர்டிஸ்ட் புக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோயின் எல்லாருமே இதில் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பற்றி அட்ரஸ் கான்டாக்ட் இருக்கும். இப்போ ஒரு புது டைரக்டர் வராங்க, புது ப்ரொடியூசர் வராங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு நியூ கம்மிங் ஆர்டிஸ்ட்லாம் இதில் வராங்க. ஓ அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து இந்த புக்கில் வராங்க. ஆமாம், சரி இது இது வால்யூம் 1 ஆர்டிஸ்ட். இது வந்து டெக்னீஷியன் புக்கு. இது என்டையர் இண்டஸ்ட்ரியோடைய மற்ற இன் அண்ட் அரௌண்ட் இருக்குங்க. நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்க. இதில் வந்து ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ், ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எல்லாமே இதில் வரும். இது வந்து A to Z ப்ரொடக்ஷனுடைய மொத்த கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. விஆர் வெரைட்டி சினிமா டைரி தான் பாஸ்ட் 34 இயர்ஸாக பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு செக்ஷனாக வச்சுருக்கேங்க. இது வந்து சிங்கர் செக்ஷனு, அதே மாதிரி இது வந்து கேமராமேன், இது வந்து டைரக்டர் செக்ஷன். டைரக்டர் செக்ஷனில் எல்லா டைரக்டர்ஸும் டீட்டெயிலும் இதில் வந்துடுங்க. ஃபுல்லாக டீட்டெயில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூசர்ஸ் கேட்டகரி. ப்ரொடியூசர் கேட்டகரியில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இந்த நியூ கம்மர்ஸும் நியூ அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ் எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடுங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன சார்? இது வந்து 2 வால்யூம் செட் ஆஃப் புக்ஸ் கொடுக்குறோம். 1400 rupees. ஒரு புக்கு வாங்கினா இன்னொன்று காம்ப்ளிமெண்ட்ரி. அதனால அது எங்கள் ஆஃபீஸ் டி நகரில் இருக்குது, பஜுலா ரோடில். அதாவது திரை உலக அதிசயங்கள் சொல்லிட்டு இதுவும் சினிமாவில் இருக்க ஜாம்பவான்களுடைய பயோகிராஃபிலாம் இதில் போட்டிருக்கோம். தனியா ஆமா, அது சின்ன ஷார்ட்ஸ் ஒரு ஷூட்டிங் லொகேஷன்ல என்ன நடந்தது, என்ன சம்பவம், அதை வச்சு நம்ம அதை ரைட் அப் ஒரு புக்கா போட்டோம். ஹாய் மேம். ஸ்டால் பக்கத்துக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இவ்ளோ அவார்ட்ஸ் மாதிரி என்ன ஸ்டால் சார்? இந்த என்ன கவர் பண்றீங்க? பேசிக்கா அது ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோடது. டிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் கலர் கிரேடிங் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக நம்ம மெயினாக பார்க்குறோம்.
ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. ஆனால் கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியோட டாப் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதான் நம்மளுடைய ஐடியாஸ். மத்த கம்பெனிஸ்க்கும் உங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன சார்? நீங்க எதை ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க? ஆக்சுவல் நம்ம கீழே இருக்கிறது எல்லாமே டாப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டாப் குவாலிட்டி டெக்னீஷியன்ஸ், டாப் குவாலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா இப்போ இது டபுள் ஆக்குபென்சின்னு ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம சைடில் அதில் பார்க்கணும் விஎஃப்எக்ஸ் கிரிட்டிக்ஸாக பார்க்க போனால் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ். ஆக்சுவலி கிரிட்டிக்ஸில் வந்து எப்பயுமே வந்து இது நெகட்டிவிட்டி இது இருக்குன்னு சொல்லுவாங்களே, இதில் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான வைப்ஸாக இருந்திருக்கு. ரீசெண்டாக பார்க்க போனாக்கா அது எல்லாமே அந்த ஒரு 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 டாப் ஒரு டெக்னீஷியன்ஸும் அந்த மாதிரி டாப் குவாலிட்டியான ஒரு டெலிவரிஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் என்னென்னா ரீசெண்டாக பார்க்க போனாக்கா நமக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஒர்க்ஸோடைய குவாலிட்டி பார்த்து தான் எல்லாமே வராங்க. ஸோ அதுதான் எங்களுடைய ஆடட் அட்வான்டேஜாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஹலோ சார். ஹாய். ஓகே, என்ன மாதிரியான ஸ்டால் இது? இது வந்து TP Streams கம்பெனி பேரு. இட்ஸ் வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கம்பெனிஸ் ஆர் பில்டிங் OTTs லைக் ZTV இருந்தாலும் சரி, இல்லை ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து OTT பில்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன். இதை வச்சு அவங்க ரொம்ப ஈஸியாக OTT மாதிரி ஆப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 5 lakh 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஒரு கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு OTT ஆப் பில்ட் பண்ணணும். அவங்களே வந்துட்டு யூடியூப்க்கு வந்து 30% காசு கொடுக்காம அவங்க கம்மி காஸ்ட்டில் அவங்க சீரியஸ்லாம் சேல் பண்ணலான்னா TP Streams யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. அதுக்கான ஸ்டால் கம்ப்யூட்டர்லான ஒரு பிளாட்ஃபார்ம். பிகினர்ஸ், என்டர்பிரைஸ் எல்லாத்துக்குமே. மீன் நாட் ஜஸ்ட் பிகினர்ஸ், என்டர்பிரைஸ் வழி லைக் தே கேன் யூஸ். கஸ்டமர்ஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங் யூஸ் பண்ணுறாங்க, ஈநாடு யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளாட்ஃபார்மை. ஸோ வெராண்டா ரேஸ் AGS குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்க. பிகினர் டு ஆல் அண்ட் என்டர்பிரைஸ் வழி. பிளாட்ஃபார்ம் 12 years இருக்குங்க அது. 12 years. அவேர்னஸ் கிரியேட் பண்ணா என்ன மாதிரியான அவேர்னஸ் பண்ணிட்டு மக்களுக்குன்றதோட வந்துட்டு கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ கிரியேட்டர்ஸ் வந்துட்டு அவங்க யூடியூப்ல தான் எல்லாமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா அவங்க வீடியோஸ் கொடுக்குறாங்க. அதனால அதை எண்ட் அப் பேயிங் 30% கிட்ட அதில் பே பண்ணுறாங்க. வேற இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்ப அவங்க ஒரு 5% தான் அவங்களுக்கு செலவே ஆகும்னு வச்சுக்கோங்க, 5% செலவே ஆகாது. கிரியேட்டர்ஸ்க்கு தான் அவேர்னஸ் தவிர மக்களுக்குன்றதோட 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கம்மியாகும். அவங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம் அவங்க கம்பேர் டு யூடியூப்ல சேல் பண்ணுறதோட. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம சென்னை நந்தம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர் அதுல வந்து நடந்த சினிமா எக்ஸிபிஷன்ல நம்ம கவர் பண்ண எல்லா ஸ்டால்ஸுமே சினிமால இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய கேமரா லென்ஸ் இது எல்லாமே ஸ்டால் போட்டிருக்காங்க, சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஜூலை 17, 18, 19 இந்த 3 நாட்கள்ல நடந்துட்டு இருக்கு. இதை வந்து கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய கேமராஸ்ல இருந்து கேமரா பேக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.